எடுத்துக்கொள்ளப்பட்டவன். சரி சொல்லுங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டவன். இந்த எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருந்தார். வேதம் இவரை இப்படியாக அறிமுகப்படுத்துகிறது. திஸ்பியனாகிய எலியா இந்த ஊரிலிருந்து இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆகாப் அரசாண்ட நாட்களிலே கர்த்தர் இந்த மனிதன் மூலமாய் வல்லமையான காரியங்களை செய்தார். இவருடைய வாழ்வும் இவருடைய ஊழியமும் மிக நேர்த்தியானது, மிக மகத்துவமானது. இவர் வாழ்வின் ஊழியங்களை நாம் ஒவ்வொருவரும் ஆழ கூர்ந்து படிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த தேவ மனிதன் வாழ்வில் இருந்தும் இந்த தேவ மனிதன் ஊழியத்தில் இருந்தும் எனக்கு ஒரு 3 காரியம் என் உள்ளத்தை தொட்டது. இந்த 3 காரியங்கள் நமது வாழ்வில் நிச்சயம் ஒரு தேவையான ஒன்றை என்று நினைத்து இந்த தேவ மனிதன் வாழ்வில் இருந்தும் இந்த தேவ மனிதன் ஊழியத்தில் இருந்தும் ஒரு 3 சத்தியங்களை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். மகிழ்ச்சியாய் கேட்க ஆயத்தம் உள்ளவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், இந்த எலியாவின் வாழ்வில் இருந்தும் எலியாவின் ஊழியத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் சத்தியம், தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த பூமிக்குரிய தேவையை நம் தேவன் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கரமேற்று ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லலாமா? தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நமது தேவையை தேவன் சந்திப்பார். ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். இந்த எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் சொன்ன வார்த்தை, தேசத்தில் பஞ்சம் வரும், மழை வராது என்ற வார்த்தையை ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக சொல்கிறார். தேசத்தில் உணவே இல்லை, சாப்பாடே இல்லை, மழை இல்லை, பஞ்சத்திலே தேசம் தத்தளிக்கிறது. தேசத்தில் பஞ்சம் என்றால் தேசத்தில் வாழ்கிற எலியாவுக்கும் என்னதான் பஞ்சம். ஊருக்கே சாப்பாடு இல்லைன்னா யாருக்கு சாப்பாடு இல்லைங்க? எலியாவுக்கு சாப்பாடு இல்லை. ஆனா பாருங்க, எலியாவை தேவன் வித்தியாசமாய் போஷித்தார். அவரை கேரி ஆற்றண்டையில் வைத்து நல்ல இறைச்சி கொடுத்து நல்ல அப்பம் கொடுத்து ஆசீர்வாதமா சாப்பிட வச்சார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களை எப்படி சாப்பிட வைப்பார்? ஆசீர்வாதமா சாப்பிட வைப்பார். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையும் தேனினாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அங்கேயும் பாருங்க, அந்த தண்ணி பற்றி போகிறது. அப்ப ஆண்டவர் ஒரு பிளான் சொல்றார். சரிப்பா, நீ எந்திரிச்சு போ, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு போ, அங்க போனா அந்த விதவையின் மூலமாய் உன்னை பராமரிப்பேன் என்று சொல்கிறார். நான் நினைக்கிறேன் எலியாவை கம்மி போயிருப்பார். சரி பரவாயில்ல, இந்த அம்மா கொஞ்சம் ஞானமுள்ள அம்மா போல, பஞ்சம் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சு நல்லா சேர்த்துக்கிட்டு வச்சிருக்கோம், நல்ல சாப்பாடு வீடு நிறைய சேர்த்து வச்சிருக்கும் போல, பஞ்சம் முடிய வரைக்கும் அந்த வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், நல்லா சாப்பிட்டுக்கலாம், சமாளிச்சு நல்லா கறி ரொட்டி சாப்பிட்ட மாதிரி அங்கேயும் நல்லா சாப்பிடலாம் நினைச்சு போனா அந்த அம்மா கரை திண்டாட்டம். வசனம் சொல்லுகிறது, அந்த அம்மாவுக்கு என்ன இருந்துச்சா, பானையில் ஒரு படி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் அந்த விதவை வீட்டில் ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் 2-3 விறகை பொறுக்கிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, நாங்கள் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளை என்ன பண்ணலான்னு இருக்கோம், செத்து போகலான்னு இருக்கிறோம். சோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் பாருங்க, சாப்பிடாம சாக மனசு வராது. சிலருக்கு சாப்பாடு மட்டும் என்ன பண்ண முடியாது, விரிக்கவே முடியாது. சோத்திரம். பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு அதுக்காக நல்ல வாய் வயிறு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ருசிக்கு பார்க்கிற கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனா பாருங்க, இந்த அம்மாட்ட எலியா சொல்லுகிறார். 13ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் நான் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
இருக்கிறார் என்றார். கரம் உயர்த்துறாமே சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் இப்படியாக முடிக்கிறது. அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கரங்களை சேர்த்துறாமே சொல்லலாமா? அல்லேலூயா. அன்பானவர்களே, எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் பூமிக்குரிய எல்லா தேவைகளையும் சந்திக்க என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அந்த தேசத்தில் பெரிய பஞ்சம், மழை இல்லை, ஆகாரம் இல்லை. இந்த சாரிபாத் ஊரில் இருக்கிற அந்த விதவை வீட்டிலும் மாவும் இல்லை, எண்ணெயும் இல்லை, ஒன்றும் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. ஒரு நேர உணவு இருக்கிறது. அதை சந்தோஷமாய் சாப்பிட்டு விட்டு நாம் திருப்தியாய் செத்து போகலாம் என்று நினைத்த ஒரு குடும்பம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கு வருகிறது. கர்த்தருடைய ஊழியன் அங்கு வந்து சொல்லுகிறார், நீ சொன்னபடி செய்யலாம், ஆனால் அதிலே முதலில் சிறிய அடையை என்னிடத்தில் கொண்டு வா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பஞ்ச காலம் தீரும் மட்டும் உன் வீட்டிலே மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் அன்பானவர்களே, எலியாவின் வாழ்வில் இருந்தும் எலியாவின் ஊழியத்திலிருந்தும் நீங்களும் நானும் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்வோமாக. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் இந்த பூமியில் கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அது தேசத்துக்கே பஞ்சமானாலும் உங்களை போஷிக்க தேவன் திட்டம் வைப்பார். இது உங்கள் வாழ்வில் சொல்ல முடியாத குறைவுகளே காணப்பட்டாலும், உங்கள் வாழ்வில் எப்படி வாழ போகிறோம் என்று தெரியாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் தேவன் என் தேவையை எப்படியும் சந்திப்பார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நமது தேவைகளை நம் தேவன் நேர்த்தியாய் சந்திப்பார். நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் திருப்தியாய் சாப்பிட்டிருக்கிறார்கள், நிறைவாய் சாப்பிட்டிருக்கிறார்கள். பஞ்ச காலம் முடிந்து அவர்கள் சேர்த்து வைத்து நலமாய் வாழத்தக்கதாக கர்த்தர் அவர்கள் பூமிக்குரிய குறைகளை எல்லாம் நிறைவாக்கினார். இந்த மாதிரி நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில சில பூமிக்குரிய குறைவோடு காணப்படலாம். இந்த பூமிக்குரிய தேவைகளை என்னை யார் சந்திப்பா, நான் எப்படி கடந்து போவேன், இது என் வாழ்க்கையில எப்ப மாறும் என்ற கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? ஆவியானவர் இந்த சத்தியத்தின் மூலமாய் உங்களோடு பேச விரும்புகிறார். அன்பு மகளே, அன்பு மகனே, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட, உன் தேவைகளை நான் சந்திக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நாளைய தினத்துக்காக கலங்காதிருங்கள். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், என்ற பணமே இல்லையே, என் குடும்பத்துக்கு வழியே இல்லையே என்ற எண்ணத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்வில் நான் உனக்கு கூட கொடுக்க வல்லவரா இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்க போதுமானவர். எப்படி பாஸ்டர் நடக்கும் எனக்கே தெரியாது, ஆனா நடக்கும். அதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. எப்படி வரும், எப்படி மாவு பெருகுச்சு, பஞ்சகாலம் மட்டும் எப்படி மீதி இருந்துச்சு, என்ன எனக்கே தெரியல. யோசித்து பார்த்தா மூளை ஒர்க் ஆகல. இன்னைக்கு காலையில் அழகா ஒரு தெய்வ மனிதர் நாங்கள் ஒரு ட்ரெயின் மீட்டிங் போக வேண்டியது இருந்தது. அங்கே ஒரு பாஸ்டர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, விசுவாசம் மூளையிலிருந்து வராதுங்க. ரொம்ப மூளையை வச்சு ரொம்ப சிந்திச்சா நீங்க விசுவாசத்துல அற்புதத்தை பார்க்க முடியாது. ரொம்ப புத்திசாலிலாம் அற்புதம் நடக்காது. நாமோ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த மாநிலத்தில் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க தேவைகளை தேவன் சந்திப்பார் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமா சந்திப்பார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். என்னப்பா தண்ணி வேணும், பல்ல இருக்கு, காற்று இருக்காது, மழை இருக்காது அப்படின்னா ஆகும். ஆனா பல்ல நிரம்பும். என்ன தேவையோ அதை கர்த்தர் சந்திப்பார். இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. கர்த்தர் ஏற்ற வேலைகளில உங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நாம் கர்த்தருடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். கர்த்தர் நமது குறைவை நிறைவாக்க போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. முதல் காரியம்,
நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம் தேவைகளை நம் தேவன் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி கொண்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாகால் பின்பாக போய்விட்ட காலம் அது. ஆகாப் ராஜாவும் அவன் மனைவியாகிய யேசபேலும் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தப்பு பண்ணி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நேரத்திலே கர்த்தருடைய தாசனாகிய எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறைகூவல் இட்டார். இன்று இரு மனமுள்ளவர்களாய் நீங்கள் குந்தி நடவாமல் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் வர வைத்து அன்றைக்கு பலி செலுத்தி அன்றைக்கு அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்படி அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சத்தியத்தை எலியாவின் வாழ்விலிருந்து ஊழியத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் அவர் கிட்ட தேவன் கிட்ட வரும்போது தேவன் நம்மை தொட வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனண்டை கிட்ட நெருங்கி சேர விரும்புகிறார்களோ அவர்களை தேவன் தொடுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவுக்கு தூரமானவர்களா இருந்திருக்கலாம். எத்தனையோ பொல்லாப்புகள், பாவங்கள், அக்கிரமங்களை செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனாலும் இந்த நிமிடம், இந்த வினாடி எனக்கு தேவன் தொடுதல் வேண்டும் என்று தேவனண்டை கிட்ட நெருங்கி சேருவீர்கள் என்றால் உங்களையும் தேவன் தொட வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசமான பாவம் செய்து மோசமாய் வழி விலகி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன போதும் அவர்கள் மீண்டுமாய் கர்த்தருடைய பலிபீடத்தண்டை நெருங்கி வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக வானத்திலிருந்து தமது அக்கினியை இறக்கினார். இந்த மாலை நேரத்தில் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் விசுவாசமா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், நீங்க கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள் என்றால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். சில நேரம் பாருங்க, சில பேருடைய வாழ்க்கையில தேவ தொடுதலே இல்லாம இருப்பார். ஆண்டவர் இருக்கிறாருன்னே அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஏசப்பா இருக்கிறாரா அப்படின்ற விசுவாசமே இல்லாம வாழ்வாங்க. குறிப்பா இளம் தலைமுறைகள், பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய சவால், உங்க பிள்ளைகளை பக்திக்குள்ள வளர்க்கிற சவால். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. உங்க பிள்ளைகளை பக்திக்குள்ள வளர்க்க தேவன் பலப்படுத்துவாராக. ஆனா நீங்களும் நானும் ஒரு ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஒரே ஒரு விசை தொட்டர்களும் ஐயா, ஒரே ஒரு விசை தொட்டர்களும் ஐயா. நீங்களும் நானும் அவங்க மேல தொடுதல் வரணும்னா அவங்க தொடுற இடத்துல தேவன் அவங்களை தொடுற இடத்துல அவங்க இருக்கணும். எங்கேயாவது விட்டுறக்கூடாது. பாவத்துக்கும் உலகத்துக்கும் பொல்லாத வழிகளுக்கும் பிசாசின் கையிலும் நீங்க விட்டுறக்கூடாது. தேவ கரத்துக்குள்ள, தேவ சமூகத்துக்குள்ள நமது பிள்ளைகளை கொண்டு வந்து விட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கே தேவ தொடுதல் இல்லாம நீங்க வாழ்ந்தா தாழ்மையை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் அந்த கேளுங்க, ஆண்டவரே அவங்க கிட்ட இருக்கிற என் வாழ்க்கை உங்க கிட்ட இருக்கு, உங்க சமூகத்தில் இருக்கிற என்னை ஒரே ஒரு விசை தொடுவீராக, என்னை ஒரே ஒரு விசை தொடுவீராக. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்திக்கும்படி கர்த்தர் வானத்திலிருந்து தமது அக்கினி இறங்க பண்ணினார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், உங்களை தேவன் சந்திக்க விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்க விரும்புகிறார். நீ சிறு பிள்ளையா இருக்கலாம், பெரியோரா இருக்கலாம், கர்த்தர் உங்க வாழ்க்கையை தொட விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை தேவன் தொடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அவர் கிட்ட வர ஆயத்தமா? நீங்க அவர் சமூகத்தில் அந்த தொடுதலை விரும்புறீங்களா?
நீங்க அவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் தொட மாட்டீங்களா என்று கேட்கிறீங்களா? நீங்க அவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே வாழ்க்கையை மாற்ற மாட்டீங்களா என்று கதறி ஜெபிக்கிறீங்களா? அப்படி நீங்க ஆண்டவருடைய தொடுதலை எதிர்பார்த்து இருந்தா நிச்சயம் தாழ்மையை சொல்ல முடியும். உங்க வாழ்வு முன்னிலை போல் இருக்காது. உங்க வாழ்க்கை பழையது போல் இருக்காது. உங்க வாழ்வு தேவ தொடுதலை சந்தித்த வாழ்வாய் நிச்சயம் இருக்கும். கரங்களை திரளையே சொல்லலாமா? அல்லேலூயா. அதுவரை பாகாலை பெரிதாய் உடைத்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதுவரை பாகால் ஒருவேளை பெரிய இதா இருக்குமோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்த ஜனம், அவர்கள் வாழ்வின் தேவ தொடுதல் வந்தபோது அவர்களின் நாவுகள் எல்லாம், அவர்கள் முழங்கால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டதாய், நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யத்தக்கதாய், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை அவர்கள் வாழ்வில் தேவன் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் என் ஜெபம் அதுதான். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் மறக்க முடியாத ஒரு தொடுதலை தருவாராக. உங்கள் வாழ்க்கை திசையே மாறுபடி, நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாய் அல்ல, கர்த்தருக்குரியவர்களாய் மாறுபடி கர்த்தர் உங்களை ஒரே ஒரு விசை தொடுவாராக. உங்க வாழ்வை தொட்டு விடுவாரானால் உங்க வாழ்க்கை முன் போல் இருக்காது. நீங்களும் நானும் ஒரு கண் திறக்கப்பட்டவனாய் மாறுவோம். நமது வாழ்வு ஒரு மறுரூபமான வாழ்வாய் மாறும். நமது இருதயம் ஒரு விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயமாய் மாறிவிடும். கர்த்தர் நமது வாழ்வை தொட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவர் கிட்டே வருவீர்கள் என்றால் அவரும் உங்கள் அருகே வர வல்லமையா இருக்கிறார். அவர் கிட்ட வந்து ஒரே ஒரு தொடுக தகப்பனே, இன்று நீங்கள் தேவன் தொடுதலை விரும்பினார் உங்க வாழ்க்கையை தேவன் தொட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். அதுவும் இன்னைக்கு காலையில் அந்த பிரேயர் மீட்டிங்ல நான் கேட்ட சாட்சி. நம்முடைய ஸ்தாபனத்திலே அந்த பாஸ்டர் ட்ரெஷரராக இருக்கிறார். சுமார் நமது ஸ்தாபனத்திலே அங்கீகரிக்கப்பட்ட சபையிலே 1200 சபைகளுக்கு மேல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1500 ஊழியர்கள் குறைந்தபட்சம் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப், இந்த ஸ்தாபனத்தின் தலைமைத்துவம் ஒரு 5 கமிட்டி மெம்பர் இருப்பார்கள். அதுல ஒருவர் தான் அந்த பாஸ்டர் ட்ரெஷரராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு பேசும்போது ஒரு சாட்சி சொன்னார். அவர் பிறந்த போது 900 கிராம் தான் வெயிட் இருந்தாராம். ஒரு மாசம் பிள்ளையா, 6 மாசமா என்ன சொன்னார், சரியா ஞாபகம், 6 மாசம் 6.5 மாசம் பிள்ளையா பிறந்தாராம். 6 மாசம் பிள்ளையா பிறந்தவர் படிப்பே வராதான், மக்கா முட்டாளாம், வேலையா, பேச கூட தெரியாதான், பப்பன்னு பேசுவாங்க. முட்டாளையும் பெரிய முட்டாளாம். கிட்டத்தட்ட 14 வயசு வரைக்கும் இவ்வளவுதான் உயரமே இருந்தாராம். யோசித்து பாருங்க. ஆனா அவர் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் வீட்டில் செடித்துக் கொண்டிருந்த போது என் தேவன் என்னை தொட்டார், என் தேவன் என்னை தொட்டார். அவர் சொல்ல சொன்னாங்க, நான் 2 தான் கேட்டேன், அந்த எனக்கு ஞானம் கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் வளர்ந்துடணும் அப்படின்னு 2 தான் கேட்டாராம். பாருங்க கர்த்தர். நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளாம் அவரை நீங்க பார்த்தீங்கன்னா அவரு குறை மாசத்துக்கு மாதிரி நீங்க பார்க்க முடியாது. என்னை கற்றுக்கிட்டா இருக்கிற உருவத்துல கிட்டத்தட்ட 1000க்கு மேல சபையில் இருக்கிற ட்ரெஷரரா இருக்கிறது பெரிய பொறுப்பு. பணத்தை நிர்வகிக்கிற வேலை பெரிய வேலை. மக்கு முட்டாள் ஒண்ணு தெரியாத ஆளு இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்தின் பொருளாளராக எல்லா பணத்தையும் நிர்வகிக்கிற இடத்துல கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அசுரன் சொன்னார், என் வாழ்க்கை மாறுறது ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை, என் ஆண்டவர் தொட்டுட்டார், அதனால என் வாழ்க்கை மாறிச்சு. சில பேரை நீங்க தாழ்மையை சொல்றேங்க, நான் சிம்பிளா நினைக்கிறேன். சில பேரை பார்க்கும்போது, சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நண்பரை நீங்க தொட்டுட்டா போதும்பா, நீங்க தொட்டுட்டா அவங்க வாழ்க்கை மாறிடும், நீங்க தொட்டுட்டா அவங்க சூழ்நிலை மாறிடும், நீங்க தொட்டுட்டா அவங்க குடும்பம் மாறிடும், நீங்க தொட்டுட்டா அவங்க வாழ்க்கை முன் போல இருக்காது. இந்த தாகத்தை உங்களுக்குள்ள நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். நீங்க இப்படியே நினைக்கிறீங்களா? இல்லை, வாழ்க்கை தேவனால் தொடப்பட்ட வாழ்க்கையா மாறணும்னு நினைக்கிறீங்களா? சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், உங்க எல்லாரையும் தாழ்மையா அந்த கேள்வி வைக்கிறேன். நான் இப்படியே வாழ்ந்துடணும், இப்படியே இருந்துடணும், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சூழ்நிலை, என் வேலை, என் படிப்பு, என் எதிர்காலம் இப்படியே போயிடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. எங்க வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகள், எங்க சபை தேவனால் ஒரு தொடுதலை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களா?
இந்த மாலை நேரத்தில் எலியாவின் வாழ்விலிருந்து ஊழியத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் அவர் கிட்டே வருவீர்கள் என்றால் தேவன் நம்மை தொட வல்லவராய் இருக்கிறார். வானத்திலிருந்தும் அக்கினியை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பார்த்து சொல்லுங்க, உங்களை தேவன் தொடுவார், என்னை தேவன் தொடுவார். நமக்கு தேவன் தொடுதல் தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எலியாவும் அவர் வாழ்வில் ஊழியத்திலிருந்தும் சில காரியங்களை கற்று வருகிறோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நமது தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லவர். நாம் தேவன் அருகே கிட்ட வரும்போது தேவன் நமது வாழ்வை தொட வல்லவர். கடைசி ஒரு காரியம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வேதவசனம் என்ன சொல்கிறது? எலியாவும் எலிசாவும் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக இருவரையும் பிரித்து எலியாவை சுழற்காற்றில் பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக் கொண்டார். கரவியத்தியாமே சொல்லுங்க, அல்லேலூயா. வேதத்திலே 2 மனிதர்கள் மரணத்தை காணாமல் தேவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒருவன் ஏனோக்கு, மற்றொருவர் எலியா. அவர் பேசிக்கொண்டு போகும்போது, நடந்து போகும்போது அவர்கள் இருவரையும் அக்கினி ரதமும் சுழற்காற்றும் பிரித்தது. இந்த எலியாவை கர்த்தர் சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 3வது காரியம், இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு சத்தியம், இந்த பூமியில் நாம் கர்த்தருக்காக வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை நித்தியத்தில் சேர்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நீங்க செத்தாலும் கிறிஸ்துவோடு நித்தியமாய் வாழ்வீர்கள், நமக்கு தேவன் நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாருன்னா சிலருக்கு நம்புறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சிலருக்கு நம்புறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது. ஆனா எல்லா மனுஷங்களும் நாம் நினைக்கிறோம், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒண்ணு என்ன உண்டு? சொர்க்கம் இல்லாட்டி நரகம். எங்க போவீங்கன்னு கேட்டா முழிப்பாங்க. அம்மா ஐயா செத்துட்டீங்கன்னா எங்க போவீங்கன்னு கேட்டா யார்ட்டையும் போய் கேட்கறாங்க, செத்தா எங்க போவீங்கன்னு. என்னடா நாங்க வாழக்கூடாது நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு பின் எங்க போவீங்க நிச்சயம் இருக்கான்னு கேட்டா கேள்விக்கு பதில் தெரியாது. கடவுள் காப்பாத்தி எங்கேயாவது விட்டா போவோம் அப்படின்னு, ஒருவேளை சொர்க்கமோ நரகமோ எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அன்பானவர்களே, இந்த தேவ மனிதன் வாழ்வில் பாருங்கள, அவன் இந்த பூமியில மறிக்கவே இல்லை, இந்த பூமியில் அவன் சாகவே இல்லை. இந்த பூமியின் வாழ்க்கை அவன் முடித்து விட்டான் என்று, அவன் மரித்து போனான் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று இல்லாம, இந்த பூமியில் அவன் கர்த்தருக்காக வாழ்ந்ததால் அவன் நிச்சயமாய் கர்த்தரோடு இருக்கும்படி தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு இருதயத்தில் ஆழமாய் பதிய வைப்பாராக. அன்பானவர்களே, இந்த மனிதன் மரிக்காவிட்டாலும், இந்த மனிதனுடைய வாழ்க்கை சரீரம் இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டாலும், இந்த மனிதன் வாழ்வில் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் கிறிஸ்துவுக்காக கர்த்தருக்காக இந்த பூமியில் வாழ்வீர்கள் என்றால், நீங்கள் ஜீவனோடு இருந்தாலும் வேதம் சொல்கிறது ஒரு இமை பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு நித்தியத்துக்கு செல்வோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து வருகை வருமானால் உங்களை தேவன் நிச்சயமாய் அவரோடு கூட நித்தியம் சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை தாமதித்து நாம் இந்த பூமியில் மரித்தோமானாலும் அவர் வரும் நாளிலே கிறிஸ்துவுக்குள் மரித்த நாம் மீண்டும் எழும்புவோம், நித்தியம் சேருவோம். விசுவாசமாமே சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த தேவ மனிதன் வாழ்விலிருந்து ஊழியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற கடைசி ஒரு காரியம், இந்த பூமியில் நாம் கர்த்தருக்காக வாழ்ந்தால் நாம் நித்தியத்தில் அவரோடு கூட வாழ முடியும். அதான் ரொம்ப முக்கியம். அவருக்காக நாம் வாழும்போது, அவர் சித்தப்படி நாம் வாழும்போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் செய்து முடிக்கும் போது நாம் அவரோடு கூட என்றென்றும் இருப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நமக்கு முன்பாக தேவன் பல முன் உதாரணங்களை வைத்திருக்கிறார். இவன் மறியாமல் நித்தியத்தில் சேர்க்கப்பட்டது போல உங்களையும் என்னையும் தேவன் நித்தியத்தில் சேர்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த பூமியில நான் கர்த்தருக்காக வாழுவேன், நித்தியத்தில் அவரோடு கூட என்றென்றும் ஜீவிப்பேன்?
அப்படி சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. எலியாவின் வாழ்விலிருந்தும் எலியாவின் ஊழியத்திலிருந்தும் இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவர். நீங்கள் தேவனிடத்தில் கிட்ட நெருங்கி சேர்த்தால் உங்கள் வாழ்வை தொட தேவன் வல்லவர். வானத்திலிருந்தும் தொட வல்லவர். 3வது காரியம், இந்த பூமியில் நீங்கள் கர்த்தருக்காக வாழ்வீர்கள் என்றால் நிச்சயத்தில் அவரோடு கூட என்றென்றும் வாழ்வீர்கள். உங்களை தேவன் நிச்சய வீட்டிலே நிரந்தரமாய் அவரோடு சேர்த்துக் கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.